ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம அருமையான மீன் வறுவல் ஒன்று தான் பார்க்க போகிறோம். கெண்டை மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நீட்டாக துண்டு போட்டு அழகாக அலசி வச்சாச்சு. இப்போ மீனை வறுத்து எடுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மசாலாவில் லைட்டாக தண்ணியை ஊற்றி பேஸ்ட் பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், அப்புறம் மீனில் ஒட்டாமல் போயிடும். இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ மீன் துண்டுகளை எடுத்து நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லா மீன்லையுமே நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எப்போவுமே மீன் வறுக்கும் போது உப்பு ரொம்ப தூக்கலாக போட்டுறக்கூடாது மசாலாவில். ஏன்னா வறுத்த மீனில் நேரம் ஆக ஆக உப்பு ஏறி கரிக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் நம்ம சரியான அளவில் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் மசாலாவில் பிரட்டி எடுத்து தனியாக வச்சுட்டேன் மீன் எல்லாத்தையும். இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறி வரட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அடுப்பில் தோசைக்கல்லை விட்டு எண்ணெயை காய விட்டுருக்கேன். மீனை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. மீன் ஓரளவு வெந்துருச்சு. ஒரு பிரட்டி விட்டுக்கலாம். மீனை எப்போவுமே ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, ஒரு மாதிரி கருவாடு மாதிரி ஆயிரும். மொறுன்னு இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட் இருக்காது. சரியான பக்குவத்தில் வேக விட்டால் தான் மீன் நல்லாயிருக்கும். மீன் வெந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.